புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 164 இடங்களில் போட்டியிடுகின்றது. எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுகின்றார்கள் அப்படின்ற முழு விபரத்தை தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ரே மகேஷ் அவர்கள், இவர் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எஸ் ஆஸ்டின் அவர்கள், இவர் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மு அப்பாவு அவர்கள், இவர் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மு அப்துல் வஹாப் அவர்கள், இவர் பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சுப்பிரமணியன் அவர்கள், இவர் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், இவர் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் கலை கதிரவன் அவர்கள், இவர் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக இ ராஜா அவர்கள், இவர் வாசுதேவநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக க கருணாநிதி அவர்கள், இவர் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பி எம் ராமஜெயம் அவர்கள், இவர் ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவர் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திருமதி கீதா ஜீவன் அவர்கள், இவர் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஜி வி மார்க்கண்டேயன் அவர்கள், இவர் விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள், இவர் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் அவர்கள், இவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கே கே கதிரவன் அவர்கள், இவர் பரமக்குடி தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தங்கம் தென்னரசு அவர்கள், இவர் திருச்சுழி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள், இவர் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆ கடற்கரை ராஜ் அவர்கள், இவர் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சௌ தங்கபாண்டியன் அவர்கள், இவர் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக நா ராமகிருஷ்ணன் அவர்கள், இவர் கம்பம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இவர் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆ மகராஜன் அவர்கள், இவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள், இவர் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கிருத்திகா தங்கபாண்டி அவர்கள், இவர் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ரகு பாலாஜி அவர்கள், இவர் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக முனைவர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், இவர் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கோ தளபதி அவர்கள், இவர் மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆ வெங்கடேசன் அவர்கள், இவர் சோழவந்தான் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பி மூர்த்தி அவர்கள், இவர் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆ தமிழரசி ரவிக்குமார் அவர்கள், இவர் மானாமதுரை தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கே ஆர் பெரிய கருப்பன் அவர்கள், இவர் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சிவ வி மெய்யநாதன் அவர்கள், இவர் ஆலங்குடி தொகுதியில் போட்டியிடுகின்றார்.
அடுத்ததாக எஸ் ரகுபதி அவர்கள். இவர் திருமயம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் வை முத்துராஜா அவர்கள். இவர் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கே செல்லப்பாண்டியன் அவர்கள். இவர் விராலிமலை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அசோக் குமார் அவர்கள். இவர் பேராவூரணி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அண்ணாதுரை அவர்கள். இவர் பட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வைத்திலிங்கம் அவர்கள். இவர் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ராமநாதன் அவர்கள். இவர் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக துரை சந்திரசேகரன் அவர்கள். இவர் திருவையாறு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள். இவர் கும்பகோணம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக முனைவர் வி செழியன் அவர்கள். இவர் திருவிடை மருதூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பூண்டி கலைவாணன் அவர்கள். இவர் திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக முனைவர் பி ராஜா அவர்கள். இவர் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக புகழேந்தி அவர்கள். இவர் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக நிவேதா முருகன் அவர்கள். இவர் பூம்புகார் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக துரை சரவணன் அவர்கள். இவர் புவனகிரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பன்னீர்செல்வம் அவர்கள். இவர் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சபா ராஜேந்திரன் அவர்கள். இவர் நெய்வேலி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வி கணேசன் அவர்கள். இவர் திட்டக்குடி தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கண்ணன் அவர்கள். இவர் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திருமதி லதா பாலு அவர்கள். இவர் அரியலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சிவசங்கர் அவர்கள். இவர் குன்னம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் ஜெயலட்சுமி அவர்கள். இவர் பெரம்பலூர் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கருணைராஜா அவர்கள். இவர் முசிறி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கதிரவன் அவர்கள். இவர் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பாரிவள்ளல் அவர்கள். இவர் லால்குடி பகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இவர் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்கள். இவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக நேரு அவர்கள். இவர் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக துரைராஜ் அவர்கள். இவர் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சூரியனூர் சந்திரன் அவர்கள். இவர் குளித்தலை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ராஜா அவர்கள். இவர் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தியாகராஜன் அவர்கள். இவர் கரூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மொஞ்சனூர் இளங்கோ அவர்கள். இவர் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சாமிநாதன் அவர்கள். இவர் வேடசந்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக செந்தில்குமார் அவர்கள். இவர் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக நாகஜோதி அவர்கள். இவர் நிலக்கோட்டை தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பெரியசாமி அவர்கள். இவர் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சக்கரபாணி அவர்கள். இவர் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள்.
இவர் மடத்துக்குளம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மு ஜெயக்குமார் அவர்கள். இவர் உடுமலைப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆ சுதாகர் அவர்கள். இவர் வால்பாறை தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KVKS சபரி கார்த்திகேயன் அவர்கள். இவர் கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வி செந்தில் பாலாஜி அவர்கள். இவர் கோயமுத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக NR கார்த்திகேயன் அவர்கள். இவர் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக செந்தமிழ் செல்வன் அவர்கள். இவர் கோயமுத்தூர் வடக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தளபதி முருகேசன் அவர்கள். இவர் சூலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக க செல்வராஜ் அவர்கள். இவர் பல்லடம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக நா தினேஷ்குமார் அவர்கள். இவர் திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் கோகிலா மணி அவர்கள். இவர் அவிநாசி தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கவிதா கல்யாண சுந்தரம் அவர்கள். இவர் மேட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KM ராஜு அவர்கள். இவர் குன்னூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மு திராவிடமணி அவர்கள். இவர் கூடலூர் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக என் நல்லசிவம் அவர்கள். இவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எம் சிவபாலன் அவர்கள். இவர் அந்தியூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KA சேகர் என்கிற KA சந்திரசேகர். இவர் பவானி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தோப்பு ND வெங்கடாசலம் அவர்கள். இவர் பெருந்துறை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மு பே சாமிநாதன் அவர்கள். இவர் காங்கேயம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் இந்திராணி அவர்கள். இவர் தாராபுரம் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சு முத்துசாமி அவர்கள். இவர் ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எஸ் பாலு அவர்கள். இவர் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KS மூர்த்தி அவர்கள். இவர் பரமத்தி வேலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ப ராணி அவர்கள். இவர் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பி பூமலர் அவர்கள். இவர் சேந்தமங்கலம் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் மா மதிவேந்தன் அவர்கள். இவர் ராசிபுரம் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் ஆ கா தருண் அவர்கள். இவர் வீரபாண்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எம் லோகநாதன் அவர்கள். இவர் சேலம் தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ராஜேந்திரன் அவர்கள். இவர் சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மு மணிகண்டன் அவர்கள். இவர் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக காசி அவர்கள். இவர் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள். இவர் மேட்டூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக TM ரேவதி மாதேஸ்வரன் அவர்கள். இவர் ஏற்காடு தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கு சின்னதுரை அவர்கள். இவர் கெங்கவல்லி தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தா உதயசூரியன் அவர்கள். இவர் சங்கராபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள். இவர் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக GR வசந்தவேல் அவர்கள். இவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள். இவர் திருக்கோயிலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அன்னியூர் சிவா என்கிற ஆ சிவ சண்முகம் அவர்கள். இவர் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக
டாக்டர் ரா லட்சுமணன் அவர்கள். இவர் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கௌதம் திராவிடமணி அவர்கள். இவர் வானூர் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KS மஸ்தான் அவர்கள். இவர் செஞ்சி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அம்பேத்குமார் அவர்கள். இவர் வந்தவாசி தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஜோதி அவர்கள். இவர் செய்யாறு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மகாலட்சுமி கோவர்த்தனன் அவர்கள். இவர் ஆரணி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பே.சு.தி. சரவணன் அவர்கள். இவர் கலசப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பிச்சாண்டி அவர்கள். இவர் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வேலு அவர்கள். இவர் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பே. கிரி அவர்கள். இவர் செங்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சண்முகம் அவர்கள். இவர் அரூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக முனைவர் பழனியப்பன் அவர்கள். இவர் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் TNV செந்தில்குமார் அவர்கள். இவர் பாலக்கோடு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக SA சத்யா அவர்கள். இவர் ஓசூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக PS சீனிவாசன் அவர்கள். இவர் வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மதியழகன் அவர்கள். இவர் பர்கூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக நல்ல தம்பி அவர்கள். இவர் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கவிதா தண்டபாணி அவர்கள். இவர் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வில்வநாதன் அவர்கள். இவர் ஆம்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் ராஜேஸ்வரி மோகன் காந்தி அவர்கள். இவர் கீழ் வைத்தினாங்குப்பம் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக AP நந்தகுமார் அவர்கள். இவர் அணைக்கட்டு பகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கார்த்திகேயன் அவர்கள். இவர் வேலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக JL ஈஸ்வரப்பன் அவர்கள். இவர் ஆற்காடு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வினோத் காந்தி அவர்கள். இவர் ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக துரைமுருகன் அவர்கள். இவர் காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திருமதி நித்யா சுகுமார் அவர்கள். இவர் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சுந்தர் அவர்கள். இவர் உத்திரமேரூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அமுலு பொன்மலர் அவர்கள். இவர் மதுராந்தகம் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக MKT கார்த்திக் தண்டபாணி அவர்கள். இவர் செங்கல்பட்டு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் RS கிருத்திகா தேவி அவர்கள். இவர் தாம்பரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அன்பரசன் அவர்கள். இவர் ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அரவிந்த் ரமேஷ் அவர்கள். இவர் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வேலு அவர்கள். இவர் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ராஜா அன்பழகன் அவர்கள். இவர் தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சுப்பிரமணியன் அவர்கள். இவர் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பிரபாகர் ராஜா அவர்கள். இவர் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சிற்றரசு அவர்கள். இவர் அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள். இவர் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக PK சேகர்பாபு அவர்கள்.
இவர் துறைமுகம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் சுபேர் கான் அவர்கள். இவர் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தமிழன் பிரசன்னா அவர்கள். இவர் எழும்பூர் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KS ரவிச்சந்திரன் அவர்கள். இவர் திருவிக நகர் தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கார்த்திக் மோகன் அவர்கள். இவர் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக RD சேகர் அவர்கள். இவர் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக JJ எபினேசர் அவர்கள். இவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக S சுதர்சனம் அவர்கள். இவர் மாதவரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் பூர்ணிமா அவர்கள். இவர் அம்பத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக காரம்பாக்கம் கணபதி அவர்கள். இவர் மதுரவாயல் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மு நாசர் அவர்கள். இவர் ஆவடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கிருஷ்ணசாமி அவர்கள். இவர் பூந்தமல்லி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக VG ராஜேந்திரன் அவர்கள். இவர் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக DJ கோவிந்தராஜன் அவர்கள். இவர் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்து கடைசியாக 164வதாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய இந்த 164 வேட்பாளர்கள்ல உங்க தொகுதியில எந்த வேட்பாளர் போட்டியிடுறாரு, நீங்க எந்த தொகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 164 இடங்கள்ல திமுக சரியான நபரை தான் நிறுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா, இல்ல தப்பான நபரை நிறுத்தி இருக்காங்களா அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.